ராமேஸ்வரம் பாம்பனில் பெய்த கனமழை காரணமாக சாலை பாலம் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். தற்போது மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த டிட்வா புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் பலத்த கடமழை பெஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் காணப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் கனமழை கொட்டி திருத்தது. இந்த பாமன் பகுதியில் கனமழையானது அதிக அளவில் இருந்துச்சு. இந்த ராமேஸ்வரம் தீவையும் மண்டப நிலப்பரப்பை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பு இந்த பாமன் சாலை பாலம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களில் பெய்த கனமழையின் காரணமாக பாமன் சாலை பாலம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த காட்சியை தற்பொழுது முருகேசன் ஒளிப்பதிவாளர் முருகேசன் காப்பாரு. இந்த பாலை தான் பிரதான சாலை. ராமேஸ்வரம் தீவுக்கு செல்லக்கூடியது இந்த சாலை தான் பிரதான சாலை. கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சாலை முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு. பல்வேறு இடங்களில் சாலை குண்டு குழியுமாக காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு பிளேட் சேதமடைஞ்சு அந்த நட்டு வெளியே தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வாகனங்கள் அந்த பாமன் பாலத்தை கடந்து செல்லும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்வா இருக்கு. எனவே இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை தான் கடந்து போகணும். ஒரு பிரதான சாலை. தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக இந்த சாலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வாகன ஓட்டிகள் ஒரு அச்சப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் சேதமடைஞ்சதன் காரணமாக இந்த பாலம் ஒரு மிகப்பெரிய அதிர்வாக தான் இருக்கு. இது குறித்து பேசுவதற்கு பாமன் பகுதியை சேர்ந்தவர் இருக்காரு, கேட்போம். ஆனால் இந்த சாலை சேதமடைஞ்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சார், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். கிட்டத்தட்ட 1 வார காலமாகவே தொடர்ச்சியாகவே எங்களுக்கு பெரிய மழை சார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளாக அந்த புயல் வேற ரொம்ப தொந்தரவு பண்ணி பொருளாதார ரீதியாக இந்த உள்ள மக்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகின சூழ்நிலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரையில் பார்த்துருப்பீங்க, இந்த பாலத்தோட சென்ட்ரு பிரிட்ஜில் மெயினான முக்கியமான இடத்துல இப்படி நகண்டு போய் இருக்குது. வரக்கூடிய வாகனம்லாம் குதிச்சு போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இதை ஏற்கனவே நாங்கள் நிறைய முறை இதை சொல்லிட்டோம். 1 வாரத்துக்கு முன்னாலேயே இப்படி இருக்குது, இதை பாருங்கள், சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். யாரும் சரி பண்ணலை. இப்போ இந்த புயல் காற்றோட வேகம், மழையோட வேகம் எல்லாம் அதிகரித்து ரொம்ப ஒரு கண்டிஷன் சரியில்லாத சூழ்நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது சார். இது தயவு கூர்ந்து அரசாங்கம் இதை உடனே தலையிட்டு, ஏன்னா எங்களோட முக்கியமான வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான். வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்களோட வருமானமே இந்த பாலத்தை வச்சு தான் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கூட எப்போ அது என்ன செய்யும்ன்ற சூழ்நிலையில் இல்லை சார். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தயவு கூர்ந்து சரி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். நீங்களே கேட்டுக்கலாம். இந்த ராமேஸ்வர தீவோட முதுகலுமே இந்த சாலை பாலம் தான். இந்த சாலை பாலம் வழியாக தான் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக சாலை முற்றிலும் சேதமடைஞ்சு குண்டு குழியுமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் செல்லும் போது சாலை மிகப்பெரிய ஒரு அதிர்வு காணப்படுகிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த சேதமடைந்த சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மட்டுமல்லாமல் ராமேஸ்வர தீவு பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.